உதயநிதியினுடைய கைது விவகாரத்தை பரபரப்பா மீடியாக்கள்லாம் காமிச்சிட்டு கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதயநிதி ஒரு குறிப்பிட்ட நடிகையை பற்றி பேசிட்டாரு, ஒரு மிகப்பெரிய பரபரப்பு, கைதாயிட்டாங்க, விடுதலை பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் செய்தி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு முக்கியமான உத்தரவு வந்திருக்கு. உதயநிதி விடுதலை பற்றியான உத்தரவு வந்திருக்கு, அதே சமயத்தில் இந்த உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவை யாருமே பேசலை, எல்லாருமே அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஜய் அரசுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கு நீதிமன்றம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊத்தங்கரை எம்எல்ஏ, அதாவது தாவேகா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். என்ன குற்றச்சாட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவில் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்குமாரும் சேர்ந்து திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாக கிட்டத்தட்ட 35 கோடி பேரம் பேசி என்னை தாவேக்காலிருந்து திமுகவுக்கு ஆதரவா சில வேலைகளை செய்ய சொன்னாரு. குறிப்பாக சபாநாயகர் குறித்து ஒரு முக்கியமான தீர்மானம் சட்டமன்றத்தில் வரும், அப்ப நீங்க சபாநாயகருக்கு எதிராக நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லி 35 கோடி தர முயற்சி பண்ணதாக அவர் ஒரு பெரிய வழக்க போட்டாரு. அதன் அடிப்படையில் பயங்கரமான பரபரப்பா இருந்துச்சு. அங்க கைது, இங்க கைது, பத்திரிகையாளர் விஜயன் வரைக்கும் கைது பண்ணி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாவே இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருந்தார். இது இல்லாமல் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் அதிகமானவர்களை அங்கங்கே கைது பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இப்போ பெயில் கிடைச்சிருச்சு. திருநாவுக்கரசும் சேர்த்து பெயில் கொடுத்துட்டாங்க. சரி, இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த விஷயம் ஏன் முக்கியமானது அப்படின்னா, இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இந்த வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்பட்ட திரு கார்த்திகேயன், ராஜேஷ், அது இல்லாமல் சேகர்ராஜ், நரேஷ், இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே வழக்கு தொடுத்திருந்தாங்க. இவங்க போட்டிருந்த மனுவின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை திட்டமிட்டு தவறான நோக்கத்தில் விசாரிக்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, எங்களை மாட்டி விடுறதுக்காக, செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுறதுக்காக இது ஒரு உள்நோக்கத்தோடு, அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்லி இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கோட ட்விஸ்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட்டை உரைய விஜய் அவர்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பேசும்போது சட்டமன்றமே ஒரு பெரிய பதட்டத்துக்குள்ளாச்சு. நேரடியாக உதயநிதி எந்திரிச்சு, யார் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினா, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது சொல்லுங்க, இல்லை நாங்கள் கட்சி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினுச்சுன்னு சொன்னோம், ஆனால் உங்கள் கட்சின்னு நாங்கள் சொல்லையே, நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. அடிப்படையில் திமுகவின் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பல்வேறு துறைகள்ல இருந்து பார்ட்டி ஃபண்டை திமுக வாங்குது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது சட்டமன்றத்திலையும் விவாதமாக மாறிடுச்சு. இந்த பார்ட்டி ஃபண்டை எப்படியாவது நிரூபிச்சிடணும் அப்படின்னு பல முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இந்த பார்ட்டி ஃபண்டை தான் நம்ம சரிபெற ஒன்றும் முடிக்க முடியல. இப்போ குறைஞ்சபட்சம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதிங்கிற பேர்லையாவது நாம் செந்தில் பாலாஜி உள்ளே பிடிச்சி போட்டுட்டு சட்டமன்றத்தில் பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி கைது பண்ணிட்டோம் அப்படின்லாம் பேசணும் விருப்பப்பட்டாங்க. முதல்ல இவர் கரூர் போகும்போதே செந்தில் பாலாஜி கைது பண்ணி ஜெயிலில் போட்டுட்டா, கரூர் போய் இதில் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அந்த சதி செஞ்சவங்களை நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை, ஒரு கெத்தை காமிக்கணும்னு நினைச்சாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இன்றைக்கில் ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி ஒரு விசாரணை நடந்துச்சு. அதில் முக்கியமான விசாரணை இந்த 2 தான். 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விசாரணையும் இந்த விசாரணை தான். அந்த விசாரணையை நேரடியாக விசாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி திரு தர்மேந்திர அதிகாரி, அது இல்லாமல் அருள்முருகன். இப்போ இவங்க 2 பேரும் இந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதிரடியாக இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, அதாவது மேலும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை, குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே இவங்கெல்லாம் என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சது அப்படின்னா, உண்மையிலேயே தாவேக அரசை கலைப்பதற்கு இந்த வேலை நடந்ததா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணால் எந்த ஆதாரம் இல்லை அப்படிங்கும்போது இந்த வழக்கே முழுமையாக செந்தில் பாலாஜியை வச்சு செட்டிங் பண்ண ஒரு ஜோடனை அப்படிங்கிறது வெளியே வரும். அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா தாவேக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இந்த வழக்குக்கு தடை, இனிமேல் இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் இருக்கு. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, இதில் கைது செய்யப்பட்ட கார்த்திக், ராஜேஷ், இந்த 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 2 நபர்களும்
ஏற்கனவே ஜாமீன் கிடைச்சி வெளியே வர வேண்டிய 2 நபர்கள். இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மதியம் 3:30 மணிக்கு புழல் சிறையிலிருந்து நீங்கள் வந்து இந்த வழக்கில் பெயில் வாங்கிட்டு வெளியே வர வேண்டிய நேரத்தில் திடீர்னு தமிழ்நாடினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை புழல் சிறைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணிக்கு இந்த 2 நபர்களை கார்த்தி ராஜேஷ் 2 பேர்த்தையும் கைது பண்ணி அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன செய்தி வெளியே வந்திருக்கு அப்படின்னா, இந்த வாக்குமூலத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு அவங்க மிரட்டப்பட்டதாக சில செய்திகள் வருது. அது என்ன வாக்குமூலம்னு பார்க்குறீங்களா? அதாவது டாஸ்மாக் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி மீது இன்னொரு வழக்கு இப்போ கடந்த ஒரு வாரமாக பிரச்சனைக்குள்ளாத மாற்றப்பட்டு இருக்கு இல்லையா? இந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நான் தான் துணையாக இருந்தேன். செந்தில் பாலாஜி வந்து நிறைய பார்களில் போய், அதாவது டாஸ்மாக் பார்களில் பார்ட்டி ஃபண்டாக பணத்தை வாங்கிட்டு வர சொன்னார். நான் தான் வாங்கிட்டு வந்து செந்தில் பாலாஜி கொடுப்பேன். அந்த பணம் தான் பார்ட்டி ஃபண்டாக யாருக்கு போயிருக்கு அப்படின்னா திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த 2 பேர்த்த பிடிச்சு ஒரு வாக்குமூலத்தில் கையெழுத்து போட சொல்லி ஒரு சம்பவம் நடந்ததாக சில செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது பத்திரிகையில் செய்திகளாக வெளிவந்திருக்கு. ஸோ அப்போது அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி, இந்த பட்ஜெட் உரைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு ஸ்டண்ட் அடிக்க விருப்பப்படுறார். அந்த ஸ்டண்ட் என்ன அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏவை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க. டாஸ்மாக்ல இருந்து மிகப்பெரிய பார்ட்டி ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டு திமுகவுக்கு போச்சு. உதயநிதி வந்து கைது பண்ணி உள்ள போட்டுட்டு எதிர்க்கட்சி தலைவரே இல்லாம சட்டமன்றத்தை நடத்தணும், அங்கே ஒரு பெரிய சீனை போடணும் அப்படின்னு எல்லாம் பல பிளான்கள் போட்டு வச்சிருந்தாங்க. எல்லா பிளானுமே சுக்கு நூறா உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நீதிபதிகள் அதிரடியாகவே உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண வழக்கில் நீதிபதி வெளிப்படையாகவே கேட்குறாரு. அதாவது அவரை நீங்கள் வெளிவிட்டணும் அப்படின்னு நீதிபதிக்கு 1 மணிக்கே சொல்கிறாரு. அதாவது காலையில் 8:30 மணிக்கு கைது பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது. 11 மணிக்கு மேலே கைது பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி நேரடியாக ஜட்ஜை தொடர்பு கொண்டு, திரு இளந்திரையன் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசும்போது ஜட்ஜே என்ன உத்தரவு போகிறாருன்னா 12 மணி வரைக்கும் கைது பண்ண வேணாங்கிறாரு. இவங்க 12 மணிக்குள்ளே கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு 1 மணிக்கு இந்த ஜட்ஜு வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்ப நீங்கள் எப்படி வந்து கைது பண்ணலான்னு கேட்கும்போது, நீங்கள் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை திமுக தரப்பில் வைக்கும்போது, அதே நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் முன்பாக தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர், விஜய் அரசனுடைய வழக்கறிஞர் வந்து இல்லை அவர் கைது பண்ணியாச்சு, இனிமேலாம் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ட்ராமாவை போடுறாரு. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட கோர்ட்டில் வச்சு செஞ்சுருக்கிறாரு நீதிபதி. அதுக்கு பிறகு 2.25 திருப்பி நீதிபதி வந்து, இல்லை பல முன்மாதிரியான வழக்குகள் இங்கே இருக்குது, போலீஸ் அத்துமீறி சில பேர்த்த கைது பண்ணும்போது அதை தடை விதித்து அவங்களுக்கு பெயில் கொடுக்க சொல்லி பல முக்கியமான முன்னோடி வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர், விஜய் அரசனுடைய வழக்கறிஞர் ஒரு இடத்துக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நாங்கள் அவரை கைது பண்ணலாம் விருப்பப்படலை, சும்மா கூட்டு போய் விசாரிச்சுட்டு விட்டுருவோம். சும்மா கூட்டு போய் விசாரிக்கிறது நீங்கள் சென்னையிலேயே விசாரிக்கலாமே. தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் அவரை கைது பண்ணிட்டு போய் தஞ்சாவூரில் வச்சு விசாரிச்சுட்டு நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா நாளைக்கு வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சில விஷயங்கள் பேசப்படும். அது ஒரு பேசுபொருளாக மாறுறதுக்கு முன்னாடி திமுக வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணி உதயநிதி அவர்களை வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்கே வரவிடாமல் பண்ணிட்டா கட்டாயம் இதில் ஒரு பெரிய ஒரு சீன் போட்டுடலாம் அப்படின்னு பல முயற்சிகள்லாம் இங்கே நடந்துச்சு. அந்த எல்லா முயற்சியும் அடியோடு ஒடிஞ்சு நுறங்கி நாசமாக போயிடுச்சு. நீதிபதி வெளிப்படையாகவே சொல்லிட்டார். 1 மணி நேர கேப்பில் நீதிபதி சொன்னதை ஏற்றுக்கிட்டு தாவேக அரசு சரண்டர் ஆயிருக்கு நேற்றுக்கு. ஸோ அப்போ செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து, ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்களை விலைக்கு வாங்குறதாக சொல்லப்பட்ட நாடகம் போட்ட வழக்கிலிருந்து, டாஸ்மாக் நாடக வழக்கிலிருந்து, இப்போ உதயநிதி அவர்களை கைது பண்ண வழக்கிலிருந்து, எல்லா வழக்குகளையுமே நீதிமன்றம் நேரடியாக விஜய் அரசனுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது, தடை போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதைவிட இன்னும் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரத்தை விசாரிக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு தடை போட்டதுதான். இந்த தடை இத்தோடு நிற்க போகிறது கிடையாது. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் விரைவில். சிபிஐ இதை விசாரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு டிராமா, இது ஒரு செட்டப்பு அப்படிங்கிற உண்மை வெகு விரைவில் வெளிவரும். அப்படி வெளிவரும்போது தாவேக அரசு வசமாக சிக்கும். இது இல்லாமல் இன்னொரு வழக்கு வேற இருக்கு. அந்த வழக்கும் சிபிஐட்ட போகும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு குதிரை பேரம் நடத்தி தன் கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெசிக்னேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைக்குரியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மக்களுடைய அரசியல் ஏற்புக்கு இணங்காமல், மக்களுடைய தீர்ப்புக்கு இணங்காமல் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அதை தோக்கடிக்கிற மாதிரி, அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அதிலிருந்து ரிசைன் பண்ணி தன் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பை எலெக்ஷனில் நிற்க வச்சு திருப்பி அவங்கள ஜெயிக்க வச்சு பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு ட்ராமாலாம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அந்த பை எலெக்ஷனே நடத்த முடியாது
அந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு இடைக்கால தடையை இதே நீதிமன்றம், மெட்ராஸ் நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கு விசாரித்து இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் தேர்தலே நடக்காது. 10 எம்எல்ஏ இல்லை, 20 எம்எல்ஏ அதிமுக தரப்பில் இருந்தோ எந்த தரப்பில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு வந்தாலும் அந்த தொகுதியில் தேர்தலை நடத்தவே முடியாத அளவுக்கான நெருக்கடியையும் கொடுப்பதற்கு எடப்பாடி அவர்கள் தயாராயிட்டார். அந்த வழக்கும் சிபிஐ விசாரிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வழக்கையும் சிபிஐ விசாரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எப்படி டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி ஒரு 18 எம்எல்ஏக்களை அதிமுகலேருந்து பிரித்து கூட்டு போய் அமமுக ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் எலெக்ஷனே இல்லை தமிழ்நாட்டில். அந்த 18 தொகுதி எம்எல்ஏ இல்லாத தொகுதி 2 வருஷமாக மக்கள் பிரதிநிதியே இல்லாமல் கிடந்துச்சு. ஸோ அப்போது அதே போல் யாரெல்லாம் அதிமுகலிருந்து தாவேக அரசனுடைய அவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அவங்க சீட்டு கொடுக்குறேன் பதவி கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது புரிவாச்சு அப்படின்னா அந்த வழக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் போய் முடியும். அதையும் சிபிஐ விசாரிக்கும். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாவேக அரசனுடைய எல்லா நகர்வுகளையும் நீதிமன்றத்தை பயன்படுத்தி திமுக அதிமுக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.